வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் குரு பெயர்ச்சி பார்ட் 1ல போட்டிருப்போம். இது குரு பார்வை பலன்கள். காரணம் விருச்சிக ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குரு நின்ற பலன்கள் உங்களுக்கு பயிற்சியாவே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் அந்த குரு நின்ற இடத்துல பார்வை பலன்கள்ன்றதையும் ஒரு சில ஸ்தான பலன்களை உங்களுக்கு பார்ப்பார் குரு பகவான். அப்போ குரு பார்வையில் 5, 7, 9 இந்த மாதிரி 3 பார்வை பலன்களில் இந்த விருச்சிக ராசிக்கு ஸ்தான பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ விருச்சிக ராசி காமனாகவே டைம் சரியில்லை, ஒன்றும் சொல்லிக்கிற அளவுல குரு பயிற்சி ஆகிட்டாரு எங்களுக்கு அப்படிலாம் இல்லைன்ற ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு கூட்டு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்க போதா கெட்டதாக இருக்க போதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு வருஷம் இன்னையிலேருந்து அடுத்த வருஷம் 5வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா இல்லையான்றது அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்றது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிட்டு அந்த விளக்கங்களை உங்களுக்கு நான் விளக்குறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்றது அது உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது இந்த குரு பகவான் நின்ற இடம் அஸ்தமம் குரு 8ல் மறைகிறாரு. பட் மறைந்தாலும் குரு 5ஆம் பார்வையாக இந்த விருச்சிக ராசியோட போகஸ்தானமான விரையாதிபதி ஸ்தானத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ விரையாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே விருச்சிக ராசியில் இருக்கிற உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி வேலைக்கு போகிறது, இல்லை பிஸ்னஸ் நிமித்தமாக போகிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அப்படி அமைப்பு வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுமே. ரெண்டாவது சுப விரயங்கள். வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கு தந்தாறு போல் விரயங்கள் இருக்கும். அப்போ பணம் நீங்கள் செலவழித்தால் கூட அது உங்களுக்கு ஒரு சுப விரயமாகவே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. 2 மூணாவது உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களை கோயில் குளம் போகணும், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு கூற்று வச்சுருப்பீங்க. உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அதுபோல் குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னாலே குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை உங்களுக்கு இருக்கும். கருத்து வேறுபாடு இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சேர்வு, அம்மா மகன், அம்மா அப்பா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு ஒற்றுமைக்குள்ளே வருவதற்குரிய விஷயத்தை ஏற்படுத்துவார். அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்குரிய அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். சரிங்களா? ரெண்டாவது கணவன் மனைவி ஆல்ரெடி சண்டை செய்கிற பிரிவு மனசாவங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒற்றுமைகள் இருக்குது. அதன் மூலிமா உங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சொல்வதற்குரிய கெப்பாசிட்டி உங்கள் 2 பேருக்கு இருக்குது. அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேஜராக இருக்குதுன்றதை ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அதுபோல் பேச்சில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா உங்களோட இது குடும்பஸ்தானமே இருந்தால் கூட குரு உங்களோட வாக்கு ஸ்தானத்தையும் பார்க்குறதா அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களோட பேச்சில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு தெளிவு பிறக்கும். பேச்சு மூலிமா சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்குரிய விஷயத்தை இன்னைக்கிலேருந்து அடுத்த வருஷம் 5வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு காரியங்கள் அனுகூலம் ஆகுவதற்குரிய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதே குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையா உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சுகஸ்தானம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ விருச்சிக ராசியில் பிறந்த எனக்குலாம் உடல் ஆரோக்கியம்லாம் ஓகேவா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த குரு பார்வை பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது குரு பயிற்சியை மட்டும்தான் பார்க்குறோம், இதர பலன்களை பார்க்கல. அதனால் குருவோட பலன்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்துவார் அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது வீடு, நிலம், மனை வாங்குதலுக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். அப்போ 4ஆம் இடம் உங்களுக்கு அந்த ஸ்தான பலன்கள் தான். ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை நிலம் வாங்கணும், ஆடை ஆபரணம் வாங்கணும், அடகில் இருக்கிறத நகையை மீட்டணும், இல்லை நான் புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருக்குது. அடுத்த வருஷம் 5வது மாதம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அகலக்கால் மட்டும் வச்சு மாட்டிக்கிடாதீங்க. சரிங்களா? அதே வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் சார்ந்ததுனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சில் ஒரு அழுத்த திருத்தம் இருக்கும். அந்த பேச்சு மூலிமா உங்களோட சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு ரொம்ப முரண்பாடுகளாக இருந்தால் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணி மேலே ஏறி வரதுக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அதாவது அம்மா உடல் ஆரோக்கியம். ஒரு சிலருக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்துகிட்டு இருக்கலாம். உங்களோட விருச்சிக ராசியில் பிறந்த உங்களோட அம்மா உங்களுக்கு அப்போ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால் அம்மாவுக்குரிய கடமைகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க, அவங்களுக்குரிய பொறுப்புகளெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுபோல் வாகனங்கள் பழுதடையுது, வாகனங்களுக்குரிய விஷயங்கள்லாம் முரண்பாடாக இருக்குதுன்னா அதையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதபடி ஜாதகருக்கு எதிர்பாராத பண வரவுகள் இருக்கும். அதை வச்சு கடன் சார்ந்த விஷயங்களை குறைக்கிறதுக்குரிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ பண வரவு வருது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை இழுத்து வச்சுருப்போம் கடனெல்லாம், அதெல்லாம் எப்படியாவது செட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய விஷயத்தை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி சுப காரியங்கள் நடந்த வண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதுக்குரிய செலவனங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. குரு பயிற்சி தான் சரியில்லை, பட் குரு
பார்வை பலன்கள் வந்து உங்களுக்கு ஓகே இருந்தால், ஆனால் மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு வந்து குரு வந்து 1 வருஷம். ஸோ எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் குரு பயிற்சி ஆகிட்டாரு, ஒன்றும் நடக்கலன்ட்டு அந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் வரேன்டா. அடுத்த வருஷம் 5வது மாதம் வரைக்கும் குரு உங்களோட பார்க்குறாரு உங்கள் ஸ்தான பலன்களை, குரு உங்களுக்கு 8ல் மறைந்திருக்கிறார் அப்படின்றத பிரிச்சுக்கோங்க. 50% வந்து உங்களுக்கு பலன்கள் இருக்குது, 50% பலன்கள் சரியில்லை. ஆனால் இந்த 50% நல்ல பலன்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்கிறது நல்லது. மற்றபடி வந்து இது குரு பயிற்சி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 3ல வந்து குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி சேர்த்து வச்சு விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்ட் 3ல வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இது பொது பலன்கள். உங்களோட ஜனன ஜாதகத்தில் உங்களோட தசாக்களின் அடிப்படையில் உங்கள் பெர்த் சார்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் இருக்கும். ஸோ அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து இப்போ குரு பார்வை பலன்கள் 50% ஓகே. ஸோ இதை நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா?